ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் EC3492 டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி 2021 ரெகுலேஷனில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்ஸில் ஆப்ஷன்ஸில் எந்த கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ரைட் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் வைஸ் உங்களுக்கு 3 or 4 கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இந்த எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 1ல் உங்களுக்கு டிஎஃப்டி, ஐடிஎஃப்டி, ஓவர்லேப், சேவ் அண்ட் ஆட் மெத்தட் இந்த மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஎஃப்டி இந்த 4 கொஷின்ஸுமே யூனிட் 1ல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். யூனிட் 2ல் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். பட்டர்வொர்த் ஃபில்டர் மெத்தட் ப்ராப்ளம்ஸ் யூஸிங் பில்லியனர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு இம்பல்ஸ் இன்வேரியன்ட் மெத்தட் இந்த கொஷின்ஸை நல்லாவே படிச்சுக்கோங்க. அடுத்து செபிஷேவ் மெத்தட், அதுவுமே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஐஆர் ஃபில்டர் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இம்பல்ஸ் இன்வேரியன்ட் மெத்தட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த 4 கொஷின்ஸுமே யூனிட் 2ல் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மோஸ்ட்லி ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா தேரியாகவும் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லாவே பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். யூனிட் 3ல் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனிங், ரெக்டாங்குலர் விண்டோ மெத்தட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ். ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் மெத்தட், அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஐஆர் ஃபில்டர் இந்த 3 கொஷின்ஸுமே யூனிட் 3ல் படிச்சுக்கோங்க. யூனிட் 4ல் 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். லிமிட், சைக்கிள், ஆசிலேஷன் அது தேரியும் பார்த்துக்கோங்க, ப்ராப்ளமுமே பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எரர், தேரி ப்ராப்ளம் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. எரர் டியூ டு டிரான்ஸ்கேஷன் அண்ட் ரவுட்டிங் டெரிவேஷன்ஸ் இது டெரிவேஷன் மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும், பார்த்துக்கோங்க நல்லாவே. அடுத்து சிக்னல் ஸ்கேடிங் இந்த கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட், நல்லாவே பார்த்துக்கோங்க. யூனிட் 5 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிஎஸ்பி ஆர்கிடெக்சர் இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து டெசிமேஷன் அண்ட் இன்டர்போலேஷன் இந்த டெரிவேஷன் நல்லாவே பார்த்துக்கோங்க. அடுத்து அடாப்டிவ் ஃபில்டர், சேனல் ஈக்குவலேஷன் தெரியும், அதோடைய அப்ளிகேஷன்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் பை ரேஷனல் ஃபேக்டர் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லாவே படிச்சுக்கோங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்காமல் நீங்கள் எக்ஸாம் போயிடாதீங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே கம்பல்சரி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.